எவ்வளவு எவ்வளவு சஹாபாக்கள், எவ்வளவு சிரமப்பட்டாங்க. தங்களுடைய உயிரையே தியாகம் செஞ்சாங்க. தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள். தங்கள் குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டாலும் இஸ்லாத்திற்காக சபுராக இருந்தார்கள். இவ்வளவு சிரமங்களும் பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நற்செய்தியை குடுத்தான். எந்த சிரமமும் படாமல் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னா எப்படி சகோதரர்களே அது? அது எப்படி ஒரு நீதியான ஒரு போக்காக இருக்கும்? மார்க்கத்துக்காக நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அல்லவா? பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை பாருங்க. உமையா இப்னு கலஃப் பண்ணாத தொல்லையா? எவ்வளவு சிரமப்படுத்தினான் அவர்களை. தெருவுலலாம் இழுத்துட்டு போனான். சுடு மணலில் அவரை கிடத்தினான். மேலும் பெரிய கற்களை அவர் நெஞ்சின் மீது வைத்தான். அம்மார் இப்னு யாசிர் அவர்களை பாருங்க. அவங்களுடைய குடும்பமே குறைஷிகளால் தொந்தரவு செய்யப்பட்டது. அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க அம்மா வந்து முதல் ஷஹீதாக இருந்தார்கள். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய வாப்பாவும் ஷஹீதாக ஆனார்கள். அடுத்து சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. மர்ம உறுப்பில் ஈட்டியால் கொல்லப்பட்டார்கள். குத்தி கொல்லப்பட்டார்கள். அபூ ஜஹலால். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக. யாசிர் இப்னு ஆமிர் அவங்களோட வாப்பா மிகவும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். இறுதியில் ஷஹீதாகி விட்டார். கப்பாப் இப்னு அரத் கொதிக்கக்கூடிய நெருப்பு கங்குகள் அவர் முதுகின் மீது வைக்கப்பட்டன. அதனால் முதுகு குழி குழியாக ஆனது. பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்து காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாக் ஆகிவிட்டார்கள். சுஹைபர் ரூமி அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அவ்வளவு செல்வங்களையும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் பாதையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஹிஜ்ரா செய்யும்போது அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் காஃபிர்களால். அப்போது இந்த செல்வமை நீங்களே வச்சுக்கோங்க. என்னை விட்டுவிட்டால் போதும் என்று சொன்னாங்க. அடுத்தது அபு ஃபுஹைகா கட்டி போடப்பட்டு சங்கிலிகளால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். லுபைனா இவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பெண் அடிமை. இவங்க என்ன செஞ்சாங்க? கடுமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவால் அடிக்கப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக. அடுத்தது ஜுனைரா இவர்கள் ஒரு பெண் அடிமை. இவங்களும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் சொல்லப்படுகிறது, அவங்களுடைய கண் பார்வையே போய்விட்டது அதனால். உம்மு உபைஸ் அவர்கள் இவர்களும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். அபூதர் அல் கிஃபாரி பப்ளிக்காக இஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க மெக்கால. அதனால கடுமையாக அந்த மக்கத்து குறைஷிகளை அடி அடின்னு என்று அடித்து விட்டார்கள். சயீத் இப்னு ஸெய்த் அவர்கள் அவங்க குடும்பம் கொடுக்காத சிரமங்களா சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா பின்த் அல் கத்தாப் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக அடித்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்களே. ஒரு இளைஞர் செல்வ செழிப்பில் வளர்ந்த ஒரு இளைஞர். இறுதியில் போரில் மரணிக்கும்போது, அவரை மூடுவதற்கான கஃன் துணியை இழுத்தால், தலையில் இழுத்தால் கால் தெரிகிறது. கால் பக்கமாக இழுத்தால் தலை தெரிகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் குர்ஆனை பகிரங்கமாக காபாவின் பக்கத்தில் ஓதி காட்டப்பட்டபோது, அங்க இருந்த மக்கள் அனைவரும் அவர்களை அடியோ, அடியோ என்று அடித்து துன்புறுத்தினார்கள். உம்மு ஷரீக் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹா பல நாட்கள் உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் கொடுமை செய்யப்பட்டார்கள். அர்கம் பின் அபில் அர்கம் தாவாவுக்காக ஒரு தாவா சென்டராக தன்னுடைய வீடை ஆக்கினார். அதனால் அவருடைய பொருளாதார நெருக்கடி கொடுக்கப்பட்டது குறைஷிகளால். சமூக புறக்கணிப்பு செய்தார்கள் இவர்களை குறைஷிகள். உத்மான் இப்னு அஃபான் கட்டி போடப்பட்டு கடுமையாக அடிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய மாமா அவர்களை அவ்வளவு துன்புறுத்தினார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் சைக்காலஜிக்கலாக இவர்களை டார்ச்சர் செய்தாங்க. அவங்க உம்மா நான் சாப்பிட மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன், நீ இஸ்லாத்தை விட்டா தான் நான் உன் கூட பேசுவேன், பழகுவேன் என்று சொன்னார்கள். இறுதியாக அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு 100 உயிர் இருந்தாலும் அதை நீங்கள் இஸ்லாத்தை விடச் சொல்லி என்னை வற்புறுத்தினாலும், நான் இந்த இஸ்லாத்தை விடமாட்டேன் என்று சொன்னாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அஸ்-சித்தீக் கடுமையாக அடிக்கப்பட்டார்கள். நபிகளாரை பாதுகாக்க அந்த சூழ்நிலையில. அல் ஹன்ஸா பில் கிதாம் அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ஹஸ்பண்ட விட்டு அவங்க பிரிக்கப்பட்டார்கள். குழந்தையை விட்டு அவங்க பிரிக்கப்பட்டார்கள் ஹிஜ்ராவின் போது. அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் அவர்கள் மக்கால அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில அதை இழந்தார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் இஸ்லாத்துக்கு அவங்க கன்வெர்ட் ஆயி வராங்க. குறைஷிகளால் அவர்கள் வந்து கடுமையாக சாடப்பட்டார்கள். அபு உபைதா அல் ஜர்ரா அவங்களுடைய சொந்த கவுமே, அவங்களுடைய சொந்த ட்ரைபே வந்து அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்துச்சு. சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு சத்தியத்தை தேடுவதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள். சுப்ஹானா எத்தனை நபர்களிடம் எவ்வளவு ஊர்கள் கடந்து சென்றார்கள் சத்தியத்தை தேடுவதற்காக. பிறகு அவருடைய எஜமானான யூதன் அவரை அடித்து துன்புறுத்தக்கூடியவனாக இருந்தான். கடுமையான விலையை நிர்ணயித்தான் அவருடைய விடுதலைக்காக. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அல்லாஹ்வின் பாதையில அவங்களுடைய செல்வம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க?
குறைஷிகள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை கடுமையாக மக்கால அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க. தல்ஹா இப்னு உபைதுல்லா இவர்களும் கடுமையாக கொடுமைப்படுத்தார்கள். உம்மு குல்தும் பின்த் உக்பா அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாக்கு தன்னந்தனியே என்ன செஞ்சாங்க? எஸ்கேப் ஆகி போனாங்க. இந்த குறைஷிகள் கொடுத்த கொடுமையின் காரணமாக. மேலும் உம்மு ஹக்கீம் பின்த் அல் ஹாரித் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை, பொருளாதாரத்தை எல்லாம் இழந்தார்கள் இஸ்லாத்திற்காக. சுஹைப் இப்னு சினான் அவர்களை பற்றி முன்னாடியே பார்த்தோம். ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்கள் தங்களுடைய சொந்த மாமாவால என்ன செஞ்சாங்க? ஒரு பாயில் சுருட்டப்பட்டு அந்த பாயலை நெருப்பால் எரித்தார்கள். இஸ்லாத்தை நீ விட்டுவிடு என்று. இருந்தாலும் அவங்க உறுதியாக இருந்தார்கள். அபு ஃபகீஹ் அவர்கள் அஃப்லாஹ் என்று சொல்வார்கள். மக்காவுடைய தெருக்களில் எல்லாம் தரதரவென்று இழுத்து வரப்பட்டார்கள். இஸ்லாத்தை விட சொல்லி. நஹ்தியாவும் அவங்களுடைய மகளும் துன்புறுத்தப்பட்டார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களை விடுதலை செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்கள் பைசாந்திய கொடுங்கோல் பேரரசன் ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடியவன் அவங்களை வந்து கடுமையாக துன்புறுத்தினான். அவர்களை லஞ்சம் கொடுத்து பார்த்தான். எவ்வளவு செய்து பார்த்தான், அவங்களுக்கு சிறிது கூட அசையவில்லை அவனுடைய டார்ச்சர்களுக்கு. அடுத்து அபூ ஜந்தல் இப்னு சுஹைல் அவர்கள் அவங்க வந்து சிறை பிடிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய சொந்த பாப்பாவால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. ஐயாஷ் இப்னு அபி ரபியா அவர்கள் அவங்களுடைய சகோதரன் அபூ ஜஹல் அவர் ஆஃப் பிரதர் என்று சொல்லுவாங்க. மெக்காவுக்கு திரும்பியவுடன் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இன்னும் எவ்வளவு வரலாறுகள் இருக்கு சகோதரர். அபு அய்யூப் அல் அன்சாரி, உம்மு ஹக்கீம் பின்த் அல் ஹாரிஸ், அம்ர் இப்னு ஃபுஹைரா, ஹபீப் இப்னு ஜெயித் அல் அன்சாரி, உம்மு ருமான், அஸ்மா பின் உமைஸ், மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் இவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்துப்பார்கள். இஸ்லாத்திற்காக அவர்கள் பட்ட கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில அவங்களுடைய வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய உயிரை எல்லாத்தையும் கொடுக்க துணிந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வ ரதுஹன். அல்லாஹ்வும் அவர்களை பொருந்து கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள். இப்போ சொல்லுங்க சகோதரர்களே, எதுவுமே செய்யாம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே! நீதமான ஒரு விஷயமா? ஒரு கம்பெனில நம்ம போய் ஒரு வேலையே செய்யாம மாச சேலரி குடுத்தா, அது நடக்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கருணையானவன், விசாலமானவன். அல்லாஹ்விடத்தில் நாம் சொர்க்கத்தையும் கேட்போம். அதே நேரத்தில் அதற்கான அமல்களையும் அதிகமாக அதிகப்படுத்திக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.